ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மாதத்தின் 2ஆம் நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். 10 மாதங்களை கிருபையாய் முடிக்க 11வது மாதத்தை துவங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். கர்த்தருடைய இரக்கம் தயவுள்ள கரம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் வைக்கிறோம். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற கர்த்தர் துவக்கம் முதல் முடிவு வரை மகிமையான பிரசன்னம் கூட இருக்கணும். பிரசங்கத்தை விட பிரசன்னம் மகிமையான மேலானது. கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரப்புகள் வர தடைப்பட்ட மக்களை சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வாங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் பேசியோர் துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். ஒழியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பெரியவரே பிறவுகளே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை
பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா ஆமென். தேவனை துதிக்க வந்திருக்கீங்க? சோ நம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மை யாவையும் எண்ணி நம்ம முழு மனதாய் அவரை ஸ்தோத்திரிக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லாரும் என்னோட சேர்ந்து உற்சாகமா பாடுங்க. கண்ணோக்கி பார்த்தேன் தயவாய் என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானே ஐயா. So
செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எங்கள் செய்த நன்மை யாவும் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான் எல்லா நன்மைகளை வாழ செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எல்லா நன்மைகளை வாழ செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த நன்மை எல்லாத்தையும் நம்ம நினைச்சு அவரை நம்ம முழு மனதா ஸ்தோத்தரிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த மாசம் முழுசா நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாசம் முழுசா நம்மளை பாதுகாத்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து நம்மளை காப்பாற்றி வந்த தேவனுக்கு நன்றி பலிகள் செலுத்தலாமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்கள் பிள்ளையாக தெரிந்திருக்கிறேன். மரணத்தின் விடுமை நின்று என்னை ஜீவ பாதையில திரும்பி வருகிறேன். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களை பிள்ளையாக தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விடுமையில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களை பிள்ளையாக தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் பிடிப்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டிகளால என்னை மறைக்கிறேன். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்கிறேன். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டிகளாலே என்னை மறைக்கிறேன். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்கிறேன். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி
அற்புதமாக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கின போது அற்புதமாக பெருக வைத்து அந்நீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தார். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதை ஏற்ற போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். நாங்கள் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணில் துதிக்க வந்தோம். நாங்கள் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணில் துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை கூடி வந்தோம். நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நாங்கள் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நன்றி பலிகளை எடுக்க வந்திருக்கிறோம்? ஆமென். கைகளை உயர்த்தி கடந்த 10 மாதங்கள் இந்த வருடத்திலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஆமென். இந்த 11வது மாதத்துல இன்னும் 1 மாதம் தான் நம்ம இந்த வருடத்தையே முடிக்க போகிறோம். அவருக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறவன், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த நாளிலே நாம் அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஆராதனைக்காக நல்ல வாய்களை திறந்த அப்பா, எங்களை 10 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே. என்ன ஒரு போன வாரம் ஒரு புயல் வந்தது. என்ன புயல்? மோட்டா புயல் சொன்னாங்க. அந்த புயல் வருதுன்னாங்க, மழை வரப்போகுதுன்னாங்க. ஒரு வெள்ளமும் இல்லாம சேதமும் இல்லாம பாதுகாத்தார். ஆமே. சடுதியில எவ்வளவோ மரணங்கள். ஆமே. இன்னைக்கு நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. காலையில வண்டியில போயிருக்காங்க, மத்தியானம் ஆக்சிடென்ட். நம்ம எவ்வளவோ நியூஸ்ல பாக்குறோம். எவ்வளவோ மரணங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நின்று நான் விசுவாசிக்கிற கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். போன மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல யாரெல்லாம் பார்த்தோனோ அவர்களை இந்த மாதத்திலும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதை எண்ணியோ எங்களை பாதுகாத்தீரே. ஆமென். குறைவில்லாமல் நடத்தினீரே. அனுதினமும் புதிய கிருபைகளை நமக்கு தந்தாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாள்தோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறது. 10 மாதத்திலையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது புது கிருபையை தந்து அன்னன்னைக்கு என்னென்ன கிருபை தேவையோ, அன்னன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதையிலே நாம் கடக்க வேண்டிய வழியிலே நமக்கு என்ன கிருபை தேவையோ அந்த கிருபையை நமக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். கண்களை மூடி அதை உணர்ந்தவர்களாய் எங்களுக்கு கிருபையை கொடுத்து நடத்துறீங்களே, தினமும் உங்க கிருபை எங்களை தாங்கினதே. உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எம்மாத்திரம். மனுஷரை நினைக்கிறதற்கும் மனுஷரை விசாரிக்கிறதற்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம். அதை தான் நம்மளும் என்னை சொல்ல போறோம். நாங்கள் எம்மாத்திரம் ஐயா. ஒரு மண்ணா இருக்கிறோம், பாவிகளா இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய மிகுந்த கிருபை நம்மளை பாதுகாத்தது. மிகுந்த கிருபை நம்முடைய தேவைகளை சந்தித்தது. அனுதினமும் உணவு தந்தாரே, அனுதினம் நல்ல உறைவிடம் தந்தாரே. எத்தனை ஆபத்துக்கு பொல்லாப்புக்கு சாலை
விபத்துகளுக்கு நம்மளை விலக்கி காத்து கொண்டாரே, அதெல்லாம் நினைத்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நல்லா உற்சாகமா 2-3 பேர் இருந்தாலே ஆவியானவர் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் எத்தனை பேராய் கொண்டு இருக்கிறோம், நம் மத்தியிலே ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். யாரும் கண்களை திறந்து பார்க்க கூடாது, அங்கேங்க பார்க்காம கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களால் நாம் தொடர்ந்து அப்படியே தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுங்க. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். கடந்த மாதம் முழுவதும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்தார். நம்மளோடு இருந்து நம்மளை நடத்தினார். இந்த எல்லா காரியங்களையும் வாய்ப்பு செய்தார். எத்தனை விசுவாசித்து சொல்ல முடியும், காரியங்களெல்லாம் எனக்கு வாய்ப்பு செய்து கண்மணி போல என்னை காண்பித்தாரே, எவ்வளவு பெரிய திருநாளை என்னை. ஆமென். உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. பாதத்தில் சறுக்கின வேளையில் பதராக கருணீட்டி தாங்கினீர். பாதத்தில் சறுக்கின வேளையில் பதராக கருணீட்டி தாங்கினீர். பாதமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாதமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ செய்தீர். இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, தெய்வமாக கொண்ட தன பாக்கியம் பெரிதான பாக்கியம் சொல்லுங்கள். அவரை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. கொண்டதின் பாக்கியமே, நான் சுயமாய் கொண்டிருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிதான பாதத்தில் சறுக்கின வேளையில் பதராக கரம் நீட்டி தாங்கினீர். பாதத்தில் சறுக்கின வேளையில் பதராக கரம் நீட்டி தாங்கினீர். பாதமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ செய்தீர். பாதமெல்லாம் கடந்த மாதம் முழுவதும் துடைத்தாரே, உன் இருதயத்தில் உள்ள பாரத்தை நீக்கிக் கொண்டு சமாதானம் உணர்ந்தவர்களை
மறுபடியும் மைக்கெல்லாம் இல்லாம நம்ம மட்டும் இந்த வரியை பாட போறோம். உணர்ந்தவர்கள் அவரை நாம தெய்வமாய் கொண்டிருக்கிறோம்னா இந்த நாளிலே அவர் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது, நீ என்னை மகிமைப்படுத்த மாட்டாயா? பூமியிலே நான் உன்னை வைத்ததே நீ என்னை மகிமைப்படுத்துவதற்காக தானே, என்னுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக தானே. ஆமென். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க. தெலுங்கோ, இந்தியோ, இங்கிலீஷோ எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு புரியும். வாய்களை திறந்து நல்லா எல்லா நாவின் கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படணும். எல்லாம் நல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திர சத்தம் வாய்களை நம்ம ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திர சத்தம் மட்டும்தான். நல்லா வாய்களை திறந்து நல்லா சத்தமா நல்ல நல்ல சத்தமா ஏன்னா அது நல்லது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வாய்களை திறந்து எல்லா நாவின் கட்டுகளும் நம்முடைய வாய்களை திறக்கும் போது நம்முடைய வாய்களை துணியினால் அவரால் நிறைய பண்ண முடியும். விட்டுப்படுங்க, பரிசுத்தாவியானவரை விட்டுப்படுங்க, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை கேளுங்க. பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் பெறல அப்படின்னா அவருடைய அபிஷேகத்தை கேளுங்க. நல்ல வாய்களை திறந்து நல்ல வாய்களை திறந்து நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உங்களை தெய்வமாக கொண்டேன், நீங்க எனக்கு கடவுளாக இருப்பது நான் பெற்ற பாக்கியம். நம்ம இன்னும் சுத்தங்களை சொல்லணும்னா புரியுற தமிழ்ல சொல்லணும்னா அவரை நாம கடவுளா வச்சு நம்ம அவரை ஆராதிக்கிறது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஏன் உன்னை என்னை அவருடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு. உன்னை என்னையும் அவருடைய இரத்தத்தை கொண்டு இந்த நாளிலே அவர் நம்மை வாங்கி இருக்கிறாரு. சுயநலம் கொண்டு உன்னையும் என்னையும் அவர் சம்பாதிச்சு வைத்திருக்கிறாரு. அதனால அவர் உரிமை இருக்கு. அவர் கேட்கிறாரு, இந்த நாளிலே நீ என்னை மகிமைப்படுத்து, என்னுடைய நாமத்தை நீ உயர்த்து, அப்பொழுது நீ எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். எப்போ நீ என்னை துதிக்கும் போதுதான், உன் வாயை திறந்து நீ என்னை துதிக்கும் போதுதான், அந்நிய பாஷைகளை பேசி அயல் மொழியில பேசி நீ என்னை ஆராதிக்கும் போதுதான் நான் உன்னை இந்த பூமியில வச்சது. உன்னை பிரித்தெடுத்தது மற்ற ஜனங்களை இருந்து உன்னை பிரித்தெடுத்ததுக்கு காரணமே நீ என்னை துதிக்கணும், உன் நாமளைய துதி வரணும்ன்றதுக்காக தான். நம்முடைய துதியில அவர் பிரியப்படுகிறாருங்க. நீயும் நானும் எம்மாத்திரம் சபையை நீயும் நானும் முன்னாடி இருக்கிறதுக்கு எம்மாத்திரம். நம்மளிடத்துல பணம் இல்ல, நம்மளிடத்துல மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்ல. நீங்க சொல்லுங்க, உங்க வாயை திறந்து தெலுங்குல சொல்லணுமா சொல்லுங்க, ஹிந்தியில சொல்லணுமா சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லணுமா சொல்லுங்க. என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல. நான் மேன்மை பாராட்டுகிறதுக்கு என்னுடைய பணமோ என்னுடைய பலமோ என்னுடைய அழகோ என்னுடைய படிப்போ ஒன்றும் இல்லை. எல்லாம் குப்பை. நான் மேன்மை பாராட்ட நீர் மாத்திரம் தான் எனக்கு உண்டு. நீர் மட்டும்தான், உண்மை மட்டும்தான் நான் மேன்மை பாராட்ட முடியும். சொல்லுவோமா? இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன். உணர்ந்தவர்களாய் பாடுங்க, உணர்ந்தவர்களாய் பாடுங்க. இதை விட பெரிய மேன்மை எனக்கு இல்லையே அப்பா, இதை விட பெரிய மேன்மை எனக்கு இல்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே. கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேரம். ஆமென்.
வானத்துக்கு நேரா கைகளை உயர்த்தி உங்க கண்ணில கண்ணீரோட சொல்லுங்க, அப்பா நான் சோர்ந்து போகும்போது என்னை அணைத்துக் கொள்ள உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லப்பா. நான் கண்ணீர் விடும்போது என் கண்ணீரை துடைக்க மாமகளே என்று அணைத்துக் கொள்ள உம்மை போல தெய்வத்திலே கலந்தனே. நீரே பாக்கிற துதிக்காமே தெய்வமில்லை, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். சொல்லுங்க, ஒரு அர்ப்பணி போல சொல்லுங்க, என்னை தருகிறேன் அப்பா கரத்தில், என்னை சமூகத்தை ஜீவபலியாக படைக்கிறேன் அப்பா. ஓ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த திருப்பலி நாளிலே என்னையே நான் உமக்கு தருகிறேன் அப்பா. உம் கரத்தில் இந்த வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே. உன் இருதயத்தை பார்த்து கொண்டு உன் இருதயத்தின் நினைவுகள், உன் சிந்தையில இருக்கிற நினைவுகள் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லு, என்னை உருவாக்குங்க. நான் நினைக்கிற வண்ணமாக அல்ல, நான் நினைக்கிற வண்ணமாக எனக்கு வேலை கிடைக்க கூடாது. நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படியே வாழ்க்கை அமையக்கூடாது. நான் என்ன உங்க கருத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி என்னை நடத்துங்க சொல்லுங்க. ஓ இந்த மாதம் முழுவதும் ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வேணும். இந்த நாளில உங்களிடத்துல ஒரு அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கிறார் சபையே. உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். என்னிடத்துல ஃபுல்லா சரணம். ஆமென். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து என்னை உருவாக்குமே. உன் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே. எங்களை உருவாக்கும் ஐயா, எங்களை உடைத்து உருவாக்கும் தகப்பனே, எங்களை உடைத்து உருவாக்கும் சுவாமி. ஆமென் ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இருதயத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு உங்க இருதயத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்களை பத்தி. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். விசுவாசித்தவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென். அப்பா நீங்க இருதயத்தை பார்க்கிறீங்க. இருதயத்துல இருக்கிற பாரம் அவருக்கு தெரியும். உங்க இருதயத்துல இருக்கிற வேதனை அவருக்கு தெரியும். உங்க பிள்ளைகளை குறித்த உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை அவருக்கு தெரியும். உன்னுடைய தேவைகளை குறித்த உனக்கு இருக்கிற தேவைகளை குறித்து அவருக்கு தெரியும். இந்த மாதத்திலேயே உனக்கு சந்திக்கப்பட வேண்டிய தேவைகள் அவருக்கு தெரியும். இந்த மாதத்திலேயே உனக்கு வாழ்க்கை செய்ய போகிற, இந்த மாதத்திலே உனக்கு நடக்கவிருக்கிற காரியங்கள் அவருக்கு தெரியும். அதெல்லாம் வாழ்க்கை செய்ய போகிறது அவர்தான். அவரிடத்துல அர்ப்பணிங்க எங்களை. அப்பா சொல்லுங்க, I surrender myself to you Lord. என்னை நான் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஒரு குயவன் எப்படி அந்த மண்பாண்டத்தை மனைகிறானோ, அது முதல்ல ஒழுங்கா வரலன்னா மறுபடியும் மனைவான். அந்த ஷேப் வர்ற வரைக்கும் அந்த குயவன் அந்த மண்பாண்டத்தை மனைந்து கொண்டே இருப்பான். அப்படிதான் நம்ம
நம்முடைய கர்த்தரும். ஓ, இந்த நாளிலே உன்னை அவர் வணைய சித்தமாய் இருக்கிறார். ஆனால் அவர் கேட்கிறது, நீ என்ன உன்னை என் கிடத்துல ஒப்புக்கொடு. You surrender yourself to me. ஆமென். அவர் உன்னை மோல்ட் பண்ணுவாரு. அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படி உன்னை மோல்ட் பண்ணுவாரு. வாயினால சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் நான் என்னை அர்ப்பணிக்க போகிறேன் அப்பா. நீர் எப்படி என்னை நடத்த சித்தமாய் இருக்கிறீரோ, நீர் என்னை நேர்வழியாய் நடத்தி, ஆமென் ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கை செய்து, என்னுடைய தோல்விகளை எல்லாம் ஜெயமாக்கி, ஓ நல்ல கைகளை தட்டி உற்சாகமா பலிபீடத்தில் இருந்து வார்த்தை வரும்போது அந்த உற்சாகமா கைகளை தட்டி விசுவாசித்து வச்சு பண்ணணும். சொல்லுங்க, என்னுடைய தோல்விகள் இந்த மாதத்திலே ஜெயமாய் மாற போகிறது. ஓ, என்னுடைய பலவீனம், சுகவீனம், என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர், என்னுடைய இருதயத்தின் பாரம் எல்லாம் மாற போகிறது. காரணம், நான் என்னை படைக்கிறேன் அவர் கரத்துல. ஒரு குயவன் கையிலே மண் எப்படி படைக்கப்படுகிறதோ அப்படி நான் என்னை ஒரு மண்பாண்டமாய் அவரிடத்திலே படைக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை உருவாக்குவார், என்னை வணைந்து உருவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆமென். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையிலே நாங்கள் எங்களை ஒரு அர்ப்பணத்தோடு இந்த ஆராதனையை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம் சுவாமி. எங்களை இந்த கரத்திலே முழுவதுமாய் எங்களுடைய சுயம் எல்லாம் சாம்பலாகட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக ஒரு திருப்பந்தி இருக்கிறது அப்பா. அதை நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் எடுத்துக்கொள்ள சொல்லுங்க. இருதயத்தில் அப்பா, இருதயத்துல கைய வச்சு எங்களுடைய சுயம் சாம்பலாகணும். சரீரத்தின் எண்ணங்களோ, சரீரத்தின் மாம்சத்தின் நினைவுகளோ எங்களை ஆட்கொள்ள கூடாது. எல்லாவற்றையும் தேவன் சுட்டரித்து, ஓ முழுவதுமாய் உங்களுடைய ஆண்டவரை கைக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய பலத்த கைக்குள்ளே இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அடங்கி இருக்க போகிறோம் சுவாமி. ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்த போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம். மீதியான எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.